முதல்ல தொழிலில் ஜெயிக்கணும்னா நம்ம பாமன் சுவாமிகள் பற்றி பேச ஆரம்பித்தோம். அப்போ நான் துவித நாகபந்தம் சொன்னேன். ராகு கேது ஜாதகத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா துவித நாகபந்தம் அது என்னன்னா, அது ஒரு படம் மாதிரி இருக்கும். அதுலேயே மந்திரங்கள் எழுதியிருக்கும். அந்த படத்தை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லணும். எதுக்கு? ராகு கேது பிரச்சனை இருப்பவர்களுக்கு. அதே மாதிரி தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இதில் எனக்கு வெற்றி வேணும், தொழிலில் லாபம் வேணும் அப்படின்னா பாமன் சுவாமிகள் அவர்களுக்காகவே அருளியது தான் சஸ்திரபந்தம். சஸ்திரபந்தம் ஒரு வேல் மாதிரி இருக்கும். அதுல மந்திரங்கள் எழுதியிருக்கும். அதை வச்சு தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வச்சு சஸ்திரபந்தத்தை வழிபாடு செய்து அந்த மந்திரத்தை சொல்றது அப்படின்றது தொழில்ல நிச்சயமாக வெற்றியை, லாபத்தை கொடுக்கும். எதிரி தொலையிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப அழகா அருணகிரிநாதரை பாடினார். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் அந்த திருப்புகள். யாரெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களோ அவங்களை இந்த திருப்புகளே பார்த்துக்கும். திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். இந்த திருப்புகளை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எதிரிகள் அழிவாங்கன்றது கிடையாது. எதிரிலாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க, அப்படி கிடையாது. எதிரிகளே பார்த்து வியக்கும்படியான வாழ்க்கையை முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார்.